ஃபஸ்ட்டு 3 பேருக்கு நான் தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். என்னையும் இங்கே வந்து சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அப்புறம் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த பிரியா சிஸ்டருக்கும் நன்றி. அப்புறம் நான் பேச போகிறத கேட்கறதுக்கு உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து என் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ பெரிய காரியம்லாம் நடக்கலை, ஒரு சின்ன காரியம் தான் நடந்தது. ஸோ அது வந்து உங்கள் முன்னாடி நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் பிறந்தேருந்து ஏசப்பா பேர் சொல்லி அழைச்சாருன்ட்டு நம்ம பைபிள் ஒரு வசனம் இருக்குது. அதே மாதிரி அது வந்து இப்போ நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னை எப்படி தாயின் கருவிலேருந்து என்னை உருவாக்கின தேவன் வந்து என்னை இந்த இடத்துல வந்து சாட்சியாக நிறுத்தின ஃபஸ்ட்டு தேவனுக்கு நன்றி. என்னை வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து ஆண்டவர் என்ன அவ்வளோ அழகாக பாதுகாத்து, கழுகு வந்து தன் செட்டைகள் எப்படி அது குஞ்சை பாதுகாக்கிறது போல் என்னை பாதுகாத்துருந்தார். நான் வந்து என்னை படிப்பின் காரியமாக இருக்கட்டும், வந்து எங்கள் வீட்டில் வந்து என்னை படிக்க வைக்க முடியல. நான் 12th வரைக்குமே ஸ்பான்சர்ஸ் மூலிமா தான் படிச்சுட்டு வந்தேன். எனக்கு லஞ்சு கூட அவங்க தான் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நான் ஃபுல்லாக படிப்பு ஃபுல்லாமே ஸ்பான்சர்ஸ் மூலிமா தான் படித்து 12th முடித்தேன். நான் ரொம்ப ஆவரேஜாக தான் படிப்பேன், நிறைய சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகியிருக்கேன். ஸோ இப்போ 10th போது வந்து நான் அவ்வளோவா 12 மணி வரைக்கும் முடிச்சு படிக்கல. 4 மணிக்கு எழுந்து நான் படிக்கவே இல்லை, அசால்ட்டாக விட்டுட்டேன். எங்கள் அம்மாவும் திட்டினாங்க, என்னடி படிக்கவே மாட்டேன்ட்டு. பார்த்துக்கலாமா, என்ன நடக்குதோ பார்க்கலான்ட்டு அப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் நான் போனேன். எதுவுமே நான் சீரியஸாக எடுத்து பண்ணுற ஆளே கிடையாது ஃபஸ்ட்டு நான். ஸோ என்னையும் வந்து 10th ஜஸ்ட்டு பாஸில் பாஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்தார். அப்புறம் 12th சரி, நான் வந்து வேறு குரூப் கேட்டேன். ஆனால் நான் வந்து 1ஆவதுலேருந்து 12க்கு தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, இந்த தமிழ் மீடியமே 11th 12th படித்தாதாம்மா உனக்கு மார்க் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னாங்க. சரி ஓகே, தமிழ் மீடியம் தானேன்ட்டு நானும் அதிலே போயிட்டு அதுலேயும் வந்து ஜாலியாக விளையாடினேன், எல்லாமே பண்ணேன், படிக்கவும் இல்லை. அப்படி அதுலேயும் கொஞ்சம் பாஸ் மார்க்கில் தான் வெளியே வந்தேன். 12th முடிச்சிட்டேன். அப்புறம் காலேஜின்னும் போது 3 வருஷம் வந்து அம்மாவால் படிக்க வைக்க முடியாது, ஃபீஸும் கட்ட முடியாதுன்ட்டு யோசிச்சுட்டு 3 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அக்கா கிட்டே புலம்பிட்டே இருந்தாங்க. எங்கள் அம்மா வந்து நான் வந்து காலேஜ் தான் போகணும், அங்கே கட்டடிக்க முடியும், வெளியே ஊர் சுற்ற முடியும் எல்லாம் சொன்னாங்க. நான் காலேஜ் தான் போவேன்னே. இல்லைம்மா நீ இருமா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு சொல்கிறேன்னாங்க. அதுபடி அவங்க சொன்னபடி வந்து நீ டீச்சர் ட்ரைனிங் ஜாயின் பண்ணுமா அப்படின்னாங்க. டீச்சரா, நம்மளுக்கு டீச்சருக்கு நம்ம எவ்வளோ டீச்சரை சாப்பிடலாம் விட்டுருக்கோம், நம்மளை போய் திருப்பி டீச்சருக்கு படிக்க சொல்கிறாங்களே அப்படிலாம் யோசிச்சேன் நான். அவங்க சொன்ன நீ டீச்சர் ட்ரைனிங் பண்ணுமானாங்க. ஸோ நானும் இன்ஸ்டிடியூட்டாக தேடினேன், பட் கவர்மெண்ட்டில் கிடைக்கல. ஸோ ப்ரைவேட் தான் போகணும் போது ப்ரைவேட்டு 2 இயர்ஸ் தான், நீ போமானாங்க. சரி அதுலேயும் சரி போய் என்ன பண்ணலாம், நம்ம எப்படி டீச்சர் ஆக முடியும், வேலைலாம் நம்மளுக்கு கிடைக்காது, படிக்க வேண்டியதை படிச்சிருவோன்ட்டு உள்ளே போனேன். சரி அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்களேன்னு நானும் படிச்சிட்டேன். அக்கா சொல்கிறாங்களே படிச்சிட்டேன், உள்ளே போனேன். 2 வருஷமும் முடித்தேன். எக்ஸாம்லேயும் வந்து எல்லாத்தையும் பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ நான் வெளியே வரும்போது தான் லாக்டவுன் போட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ முடித்தோடனே லாக்டவுனே போட்டாங்க, உன்னை எந்த ஸ்கூல்லையும் சேர்க்க மாட்டேன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க போலக்குது அப்படின்னாங்க. திருப்பி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சரி லாக்டவுன் போட்டாங்கன்னா வேறு வேலைக்கு போகலான்ட்டு, வேறு வேலை எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எனக்கு வேலை செய்யறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா வீட்டில் உட்காரணுமா, ஜாலியாக சாப்பிட்டோமா, அப்படி சுற்றணும்னு நினச்சேன் நான். என்னையும் வந்து 2 வேலை எட்டுனா 2 வேலையுமே எனக்கு செட் ஆகலை, வெளியே வந்துட்டேன். அப்புறம் வந்து சரி ஒரு வேலை அப்படியே கண்டினியூ பண்ணேன். 3 மாதம் போனேன். அதுக்கப்புறம் அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து ஆஃபர் இருக்குது, நீ போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்துக்கலான்னாங்க. அந்த ஸ்கூல் பார்த்தா ப்ரைவேட் ஸ்கூலு, இங்கிலீஷில் தான் பேசணும், நம்மளுக்கு இங்கிலீஷே வராது. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஸ்கூலில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த ஸ்கூலில் பார்த்தா எல்லாம் ஆங்கிலோ இண்டியன் மிஸ்ஸாக இருக்காங்க, அவங்க இங்கிலீஷ் பேசுகிற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு. ஐயோ அக்கா என்னக்கா பயமாக இருக்கேன், நீ போய் அட்டன் பண்ணுமா பார்த்துக்கலான்னாங்க. அக்கா சொன்னாங்க. சரி அக்கா சொல்கிறாங்களேன்ட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு நாள் ஃபுல்லாச்சு. நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிருக்கேன், நம்மளுக்கு இந்த வேலை கிடைக்காது, நம்ம அந்த வேலைக்கு தான் போக போகிறோன்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு கிளாஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே அப்படி பார்க்கலான்ட்டாங்க. சரி பார்க்கலாம் தானே, நம்மளை எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் நானும் இருந்தேன். அப்புறம் பார்த்தா திருப்பி ஃபோன் பண்ணி, இல்லைம்மா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னாங்க. என்னடா இது வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் காட்ஸ் கிரேஸ் தான் வந்து என்னை இது வரைக்கும் பாதுகாத்தார். ஒரு குயவன் கையில் களிமண் கொடுத்த மாதிரி வந்து ஆண்டவர் கையில் என்னை கொடுத்தேன். ஒவ்வொரு வளைவுலையும் வந்து ஏசப்பா என்னை வந்து வளைஞ்சாரு. எவ்வளோ பேர் என்னென்ன சொன்னாங்க, நீ படிக்காத, சீக்கிரமாக இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி எதுக்கு நீ படிக்க வைக்கிற, நீ எப்படி படிக்க வச்சு எப்படி சம்பளம் இது பண்ணுவ அவ்வளோனாங்க. ஆனால் எங்கள் சிங்கிள் மதராக இருந்து எங்கள் அம்மா வந்து 3 lakh கொடுத்து என்ன டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சாங்க. நாங்கள் எங்கேயும் கடன் வாங்கலை, ஆண்டவர் தான் கொடுத்தாரு, யாருக்கிட்டையும் நாங்கள் கையும் ஏந்தலை. ஆண்டவர் எனக்கு 3 lakh கொடுத்து என்னை படிக்க வச்சதும் இல்லாமல் இது வரைக்கும் என்னை பாதுகாத்தாரு. அதே மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து என்ன டீச்சராக வச்சு என்கிட்ட எவ்வளோ சைன் வாங்குறாங்க, என் சைன்லாம் அவ்வளோ ஒர்த்தே இல்லை, ஆனால் சைனாக போட்டுட்டு இருக்கேன். எனக்கே என்னடா இது இவ்வளோ சைனு போடுறமே அப்படின்னு. இருந்தாலும் ஏசப்பா வந்து என்னை ஒரு இடத்துல உயர்த்தி வச்சிருக்காரு. அதுக்கு காடுக்கு ரொம்ப நன்றி தண்டு. தேங்க்யூ. பிரைஸ் த லார்ட். இந்த மேடையில் இந்த
சான்ஸ் வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து என்னோட சாட்சி, என் லைஃப்பில் நடந்தது, நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்றத ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் வந்து ஒரு ஒரு நல்ல சமத்துவ முறையில் வாழ்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்த பொண்ணு. ஹிந்து இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க. நான் வந்து ஹிந்து பிள்ளை. எங்கள் அண்ணா பெரியம்மா எல்லாம் கிறிஸ்டின், சித்தி தங்கச்சி எல்லாம் வந்து முஸ்லீம். ஸோ இப்படியே நான் வந்ததுனால எங்களோட பூஜை அறையில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, பகவத்கீதை இருக்கும், குரான் இருக்கும், பைபிள் இருக்கும், ஏசப்பாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும், எல்லா ஃபோட்டோஸும் வச்சுருப்பாங்க. அண்ட் முஸ்லீம்ஸ்க்கான அந்த சிம்பிள் மெக்கா மெதினா அது எல்லாமே இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்னென்னா, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ காட்ஸ் வந்து இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து ஏன் என்கிட்ட பேச மாட்டுறாங்க? அவங்க வந்து என்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்? ஒரு காட் இருக்காங்கன்னா காட் என்கிட்ட வந்து பேசணும்ல. நான் பழைய புராணங்கள் படித்தாலும் சரி, பகவத்கீதை, குரான், பைபிள் எல்லாத்துலேயும் காட் வந்து பேசினதா இருக்குது, அதில் எழுதியிருக்கு மூணுத்துலேயுமே. ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் காட் பேசவே இல்லை. ஏன் பேசல? அவர் எப்படி பேசுவார்? அவர் எப்படி இருப்பார்? இப்படியே தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். எந்த ரிலீஜனை சேர்ந்தவங்களை பார்த்தாலும் நான் கேட்பேன், காட் உங்ககிட்ட பேசியிருக்காரா? காட் எப்படி இருப்பார்? அவரை நான் எப்படி மீட் பண்ணோன்னு யாருக்குமே தெரில. அண்ட் அகெயின் எனக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும். வேர்ல்டு ஏன் இப்படி இருக்குது? இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நல்லவங்கெல்லாம் ஏழையாக இருக்காங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க கிட்ட காசு இல்லை, காசு இல்லாத டேலண்ட் இல்லாதவங்க ரெக்கமெண்டேஷனில் போயிடுறாங்க, கால் ஊனத்தோட குழந்தைங்க பிறக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய கொஷின்ஸ். காட் இருந்தால் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? ஸோ எனக்கு ஆன்சர் கிடைக்குமான்னு எல்லாரையும் கேட்கும்போது, என்னோட சிஸ்டர், என்னை விட 3 வருஷம் சின்ன பொண்ணு, அவள் வந்து அவளோட கேள்விகளுக்கு எஸ்ஆர்எம்ல ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னு என்கிட்ட சொன்னான். ஓ ஓகே, ஆன்சர் கிடைக்குதா? வேறு எதுக்குமே வரல, என்னோட கொஷின்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்குமா? யார் அந்த காட்? ஏன் இந்த உலகம் இவ்வளோ மோசமாக இருக்குது? அந்த காடை பார்த்து நான் கேள்வி கேட்கணும், தெரியணும் எனக்கு யார் அந்த காட் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சர்ச் வந்தேன். சர்ச் வந்தோன்னே உண்மையாகவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். நமக்கே தெரியும், ஒரு வாட்டியாவது நம்ம சர்ச் போயிருப்போம், அங்கே போகும்போதே நம்ம பீஸ் ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். அங்கே போயிட்டு அக்காவை பார்க்கும்போது எனக்கு என்ன கொஷின் கேட்குறதுனே தெரியல. ஏன்னா எனக்கிட்ட ஒரு 100 கொஷின்ஸ் இருந்தது. ஆனால் அக்கா கிட்ட என்னால் கேட்க முடியல. அக்கா சொன்னாங்க, உங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் இருக்குது, பைபிளில் ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, பைபிளில் இருக்குது, பைபிள் என் வீட்டில் இருக்குது. பைபிள் நான் என்ன ஒரு மத்தேயு அது வரையும் படித்து வச்சுருப்பேன், உள்ளெல்லாம் போல். சரி ஓகே, படித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days கழிச்சு ஃபஸ்ட்டு நான் சர்ச் வந்தது வேலண்டைன்ஸ் டேக்கு February 14. 16 வந்து நான் வந்து எடுத்து படிக்கிறேன், சும்மா ஓப்பன் பண்ணி படிக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், என்னோடய எல்லா கொஷின்ஸ்க்கும் அதில் ஆன்சர் இருந்தது. அது ரோமன்ஸுன்ற ஒரு புக்கு, அதை நான் படித்ததே கிடையாது. அதில் எல்லாத்துக்கும் ஆன்சர் இருந்தது. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. நான் என்னென்ன கேட்டேன், எதுக்கு சொர்க்கம் நரகம் இருக்குது, நாங்கள் எதுக்கு பிறந்து நாங்களே வந்து கெட்டது பண்ணணும், எங்களை தூக்கி நீங்கள் வந்து நரகத்தில் போடுவீங்களா, இப்படிலாம் நான் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். ஒருத்தரையும் விட மாட்டேன். ஆனால் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர்ஸ் கிடச்சிது. ஆன்சர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒப்பு கொடுத்துட்டேன். சூப்பர், இல்லை எல்லாமே ஆன்சர் இருக்குது, சரி ஓகே, டெய்லி நான் இதை வந்து படிக்கிறேன். படித்து ஒன்று ஒன்றா ஃபாலோ பண்ணும்போது அதில் ஒரு வசனம் இருந்தது, தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாகும் முன்னே உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. எனக்கு ஒரு 6th standard இருக்கும், சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ரோட் கிராஸ் பண்ணிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட். என்னோட இந்த இடத்துல வந்து வண்டியில் சைடில் இந்த கட்டப்பையெல்லாம் மாட்ட யூஸ் பண்ணுவோம்ல, அங்கே வந்து மாட்டிடுச்சு. தரன்னு வண்டி இழுத்துட்டு போகுது. என்னோட தலை இப்படி போயிருச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்பாட் டெட்டாக இருப்பேன் எனக்கு. ஆனால் 2 கை, பெரிய 2 கை, அது என் தலையை பிடிச்சது லிட்ரல் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அப்போ அது எனக்கு ஜீசஸ் அப்படின்னு தெரியாது. செத்து போன எங்கள் மாமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி என் உயிரெல்லாம் அப்போவே அவர் காப்பாற்றிருக்காருன்னு இப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் நான் காட்குள்ளே வந்து ஒரு 2.5 years இருக்கும். உண்மையாக நான் சொல்கிறேன், என்னுடைய 24 வயசு எனக்கு ஆகுது. நான் ரொம்ப சமாதானமாக சந்தோஷமாக இருந்தது இந்த 2.5 வருஷம் தான். நான் எங்கள் அப்பா ட்ரிங்க் பண்ணுவார், எங்கள் அப்பா ட்ரிங்கை விட்டுட்டார். எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தது. எங்கள் அப்பாவோட சைக்கிளை தூக்கிட்டு திருடிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியாது அந்த சைக்கிள் வரணும்னு சொன்னேன். என்னன்னே தெரியல, நைட்டு யாரோ சைக்கிளை விட்டாங்க, அதுலேருந்து ஒரு சின்ன பேப்பர் கூட காணாமல் போல. ஸோ நான் கேட்ட எல்லாமே ஆண்டவர் கொடுத்தாரு, கொடுத்துட்டே இருக்காரு, எல்லாத்தையும் செய்கிறாரு. நான் தேடினேன், நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை, அவர் என்னை தேடி வந்தாரு, அவர் என்னை கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சி இனி வரைக்கும் சமாதானமா நடத்துறாரு. சமாதானத்தின் தேவன் உங்களையும் சமாதானத்துல நடத்துவாருன்னு விசுவாசிக்கிறேன். நீங்க பொறுமையா என் சாட்சி கேட்டதுக்கு தேங்க்ஸ்.